செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினின் இன்றைய நாடகம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்று நாடகமாடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று குறிப்பிட்டு, இன்றைய நாடகம் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் என்று குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். முக்கியமாக கடந்த 20 ஆண்டுகளில் இலங்கை அரசால் ஆயிரக்கணக்கான இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர் படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருகின்றனர் என்றும் இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு மீதான உரிமையை விட்டுக் கொடுத்ததுதான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க முழு சம்மதம் தெரிவித்து தமிழக மீனவ மக்களுக்கு துரோகம் செய்ததோடு கடந்த 50 ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு, தமிழர்கள் உரிமை என்றெல்லாம் நாடகமாடி கொண்டிருப்பதாக திமுகவை குறிப்பிட்டு அவர் சாடியிருக்கிறார். மேலும் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது மறைந்த இந்திரா காந்தி அவர்களினுடைய ராஜதந்திரம் என்று கூறினார் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை என்றும், தமிழக மீனவ மக்களுக்கு செய்த துரோகம் உங்களுக்கு ராஜதந்திரமா என்ற கேள்வியையும் அவரை நோக்கி முன்வைத்திருக்கிறார். மேலும் காங்கிரசுடன் சேர்ந்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த பிறகு பலமுறை மத்திய அரசால் பசையான அமைச்சர் பதவிகளை மட்டும் வாங்கிக் கொண்டு கச்சத்தீவு விவகாரத்தில் கள்ள மௌனம் மட்டுமே சாதித்துக் கொண்டிருக்கிறது திமுக என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். இப்படி கச்சத்தீவு அந்த தீர்மானத்தை குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அவர் கச்சத்தீவை விட்டுக் கொடுத்து 50 ஆண்டுகளாக மௌனமாக இருந்து தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டு தேர்தல் நேரத்தில் மட்டும் கச்சத்தீவை மீட்போம் என்று கபட நாடகமாடும் முதலமைச்சர் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் பொதுமக்கள் நம்ப போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.